ரூபாய் 25 ரூபா இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதை கம்மி பண்ணி கொண்டாந்துருந்தாங்க. இப்போ என்னென்னா பேசுனதுலேருந்து கிலோமீட்டர்லேருந்து எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. சர்ஜ் போனஸ்ன்னு எங்களுக்கு ஒரு போனஸ் கொடுத்தாங்க. அதுலேயும் பர்சன்டேஜ்னு இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபா பக்கம் ஒரு ஆர்டருக்கு எங்களுக்கு கம்மியாகுது. அது கேட்டதுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நாங்கள் பல முறை கேட்டோம். இது வரைக்கும் ரெஸ்பான்ஸே வந்ததில்லை. இப்போ ரொம்பவும் கம்மி பண்ணிட்டாங்க. கிலோமீட்டர் ஆர்டர் எல்லா பேசி கை வச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த சொல்யூஷனும் வரல. அதுக்கு மட்டும் பண்ணி தந்தாங்கன்னா எங்களுக்கு புரியும். இப்போ அதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அதுக்காக அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சொல்லியிருக்கோம். வரேன்னு இருக்கிறாங்க, பேசுறேன். எல்லாமே ஆஃப்லைன், எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்கோம். இல்லை தொடர்ந்து வேலை செய்வீங்களா இல்லை இதோட உங்ககிட்ட பேசி சொல்யூஷன் என்னன்னு தெரியாமல் ஆன் பண்ணுறாங்க. அது எடுத்ததே எங்களுக்கு தெரியாம எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்து எங்களுக்கு ஒத்துழைச்சாங்கன்னா இந்த பிரச்சனையை முடிச்சுக்குவோம். பர்சன்டேஜ் பிரச்சனையை நிறுத்தணும், கிலோமீட்டருக்கு வந்து கரெக்டாக ஹெச்எப் காசு கொடுக்கணும். இந்த பிரச்சனைகளை அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் நல்லபடியாக வேலை செய்யறதுக்கு நாங்கள் ரெடி. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா என்ன பண்ண முடியுங்க? வேற வழி. நாங்கள் நடுத்தருவு இன்னைக்கு நிற்கிறோம். வெளியே வந்தாலும் நடுத்தருவு தான். இது ஒன்றும் புதுசு இல்லை. மறுபடியும் வேற ஏதாச்சும் பார்க்க வேண்டியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.